கேரள மாநிலம் வயநாடு கல்லாடி பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் முதலமைச்சர் சதீசன் அங்கே தொடர்பான தகவலை தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது கேரள மாநிலம் வயநாடு பகுதியிலே அங்கே சுரங்கப்பாதை பணிக்காக வெளியேற்றப்பட்ட மண் குவித்து வைத்திருந்த நிலையில் கனமழையால் மண் சரிவு விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் சதீசன் தெரிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். உபரி மண்ணை அப்புறப்படுத்த அறிவுறுத்தியும் ஒப்பந்த நிர்வாகம் அதை கண்டுகொள்ளாமல் இருந்ததால் தான் இப்பேற்பட்ட விபத்து ஏற்பட்டதாகவும் முதலமைச்சர் சதீசன் தெரிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், தற்பொழுது கேரளாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வயநாடு பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மண் சரிவு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது தொடர்பாக கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார். கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம் சண்முகவேல். வயநாடு நிலச்சரிவில் சுரங்கப்பாதைக்கான உபரி மண்ணை அப்புறப்படுத்த முன்னறிவிப்புகள் கொடுத்தோம், அதை ஒப்பந்த நிறுவனம் கண்டுகொள்ளாததான் இந்த விபத்துக்கு காரணம்னு கேரளா முதலமைச்சர் சதீசன் குற்றம் சாட்டியிருக்காரு. கேரளா மாநிலம் வயநாட்டுல கல்லடி பக்கத்துல இன்னைக்கு ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலச்சரிவு ஏன் ஏற்பட்டிருக்குன்னா அங்க ஒரு சுரங்கம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த சூழல்ல கேரளாவில கனமழையானது தற்போது பெய்து வருகிறது. இதன் ஒட்டி கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலச்சரிவுல தொழிலாளர்கள் ஒரு 15 பேர் அந்த சுரங்கத்துக்குள்ள பணிகள் நடைபெறும் இடத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களை மீட்கும் பணிகள் தற்போது வரை நடைபெற்று வருகிறது. இதுல தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர், அப்புறம் மாநில தேசிய பேரிடர் மீட்பு குழு, தேசிய பேரிடர் மீட்பு குழு ஆகியோர் களத்தில் இருக்காங்க. இவங்களோட சேர்ந்து உள்ளூர் பொதுமக்களும் இந்த மீட்பு பணியில ஈடுபட்டு வராங்க. இது வரைக்கும் இந்த மீட்பு பணிகள்ல 7 பேர் உயிரிழந்திருக்காங்க. 7 பேர் மீட்கப்பட்டிருக்காங்க. 7 பேர் ஊர்ல மாட்டிட்டு இருக்காங்க. அவரை மீட்கும் பணியானது தற்போது வரை நடைபெற்று வருகிறது. இந்த விபத்தில் 4 பேர் தற்போது வரை உயிரிழந்து இருக்கிறார்கள் சந்திரவேல். இதுல முக்கியமான என்ன காரணம்னா, இதை பத்தி கேரளா முதலமைச்சர் சதீசன் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சுரங்கப்பாதை உபரி மண்ணை அப்புறப்படுத்த முன்னறிவிப்பு ஏற்கனவே கொடுத்திருந்தோம், அதை அந்த ஒப்பந்த நிறுவனம் கண்டுகொள்ளாமல் இருந்தது இவ்வளவு பெரிய விபத்துக்கு காரணம்னு சதீசன் அவர்கள் குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காரு. இப்போ தற்போது அந்த வயநாட்டு பகுதியில மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. அதனால மீட்பு பணியில சற்று வேகம் குறைவாக காணப்படுகிறது. மழை இன்னும் கொஞ்சம் குறைந்த பிறகு மீண்டும் முழு வீச்சில் இந்த பணிகள் தொடரும் என மீட்பு குழுவில் ஈடுபட்டிருக்கவங்க தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த விபத்து ஏற்கனவே வயநாட்டுல கடந்த 2 ஆண்டுக்கு முன்னாடி தான் இதே போன்ற ஒரு கடுமையான ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு 100க்கும் மேற்பட்டவர் உயிரிழந்தாங்க. இதுக்குள்ள மறுபடியும் ஒரு நிலச்சரிவை ஏற்படுத்தியிருக்கு. இந்த காட்சிகளெல்லாம் நம்ம பார்க்கும்போது அது ஒரு எவ்வளவு கொடூரமான அந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சண்முகவே. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கிய உள்ளீட்டு பிரிவு ஆசிரியர் மணிகண்டன் அவர்களுக்கு நன்றி.